சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். சிக்கன் நல்லா நான் அவிச்சிட்டேன். அது ஏன் அவிச்சேன்னு அப்புறம் சொல்கிறேன். கேட்க பாருங்கள். பட்டை, பூவு, பெருஞ்சீரகம், ஏலக்காய், மல்லி, மெழுகு, கிராம்பு கொஞ்சம் 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 எடுத்துக்கணும். சும்மா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் பட்டை மிளகா. இது வந்து ஒரு கோழி பார்த்தீங்கன்னா பட்டை மிளகா சின்ன போடல. இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும். வறுக்கிறது வந்து நீங்கள் லேசாக வறுக்கணும். மணல் வேக வச்சு பார்த்தீங்கன்னா தீஞ்சிரும், கருப்பாக போயிடும். நீங்கள் வறுத்து எடுக்கும் போது அது ப்ரௌன் கலர் கூட இருக்கக்கூடாது, இன்னும் அழகான கலரில் இருக்கணும். ஓகே, வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற உள்ள பட்டைப்பூ, சிரிஞ்சிருக்கும், பெருஞ்சிருக்கும், மெழுகு, மல்லி, கிராம்பு, பட்டை மிளகா அரைச்சிட்டேன். வறுத்துட்டு அரைச்சிட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், கலர் பாருங்கள், லைட்டான கலராக தான் இருக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை கருப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கிங்க. வெங்காயம் பொடிசாக நறுக்கிங்க, நல்லா வதக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்தால் தான் நீங்கள் இஞ்சி ஊற்றணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி பழம் பாருங்கள், சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் போதும். என் கையாளுக்கு தான் போல், என் கையாளுக்கு தான் இந்த போல். இல்லை பையா, இது வந்து அரைச்சிட்டு ஓகே ஃப்ரெண்ட். தக்காளி பழமும் இஞ்சி நல்லா வாங்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 1.5 கரண்டி உப்பு எடுத்துக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ஒரு கோழிக்கு. நீங்கள் ஒரு கோழி சமைக்க போகிறது எப்போயுமே ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், உப்பு இருக்கா இல்லையான்னு சுத்தமாக பண்ணிக்கங்க. ஒரு கோழி அவிச்சு வச்சுருக்கிறேன், என்ன கட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகே, இந்த கோழி நல்லா அவிச்சிட்டேங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பு குறைச்சி வச்சு இந்த கோழியை நான் நல்லா அவிச்சிட்டேன். ஏன் அவிச்சேன்னா நான் சொல்கிறேன். ஏன் அவிச்சேன்னா சிலருக்கு லேட் ஆகும், அதனால் நான் தனியாக கோழி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே கோழி ஒரு பக்கம் சீச்சட்டியில் அவிச்சிட்டேன். புரியுங்களா? அந்த ஜாமான் ரெடி பண்ணால் உங்களுக்கு 1/2 hour பிடிக்கும். ஆமாவா? இஞ்சி போட்டு வரைக்கணும், வறுக்கணும். அது வரைக்கும் சின்ன சட்டியில் கோழியை அவிச்சி மெதுவான அளவில் 1 கிலோ தெரியல, நீங்கள் எத்தனை கோழியாக போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கோழி போட்டுருக்கேன், தனியாக அவிச்சி வச்சுக்கிறேன். அது மெதுவாக வெந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ண 1/2 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் போட்டு கோழி வேக வைக்கிறவங்களுக்கு 1/2 hour பிடிக்கும்ல. ஸோ அது வேண்டாம், இது 5 நிமிஷம் தான். பாருங்கள், கோழி ஏற்கனவே வெந்த கோழி. அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றக்கூடாது. அவிக்கிற கோழி தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றக்கூடாது, அது இதிலே தான் இருக்கணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். தண்ணி கீழே ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அவிச்சிக்கங்க. அந்த தண்ணியோடு தான் அந்த கோழி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கிண்ட முடியும்ல, இல்லைன்னா அடி பிடிக்கும். ஓகே பாருங்கள், நான் வந்து இதில் 1.5 கரண்டி பட்டை மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன். பட்டை மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி நிறைய எடுத்துருக்கு, தெரியுதுங்களா? வருங்க, ஒரு கரண்டி நிறையா மல்லித்தூள். இது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா வருங்க. ஸோ ஒரு சில நம்ப மாட்டாங்க. இங்கே பாருங்கள், ஒரு கரண்டி கரம் மசாலா. கிண்டிட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு ஸோ வேக வைக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே கிண்டிட்டு கொஞ்ச நாள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள். கிண்டிட்டு ஓகே, இதை தெரிஞ்சுங்க என்னன்னு மத நான் கூட காமிச்சேன்ல. பட்டை பூ, ஏலக்காய், பெருஞ்சிருக்கும், சிரிஞ்சிருக்கும், கிராம்பு பூ, மல்லி, மெழுகு, பட்டை மிளகாய் அரைச்சிட்டேன். இந்த கரண்டியில் நிறையா வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கரண்டியில் 3 கரண்டி எடுத்து வச்சுதான் வச்சுக்கோங்க. அடுத்தது போச்சுக்கலாம் 3 கரண்டி. நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் வறுவல் மாதிரி வரும் பாருங்கள், வறுத்து வருதா. நான் என்ன குறை ஊற்றிருக்கிறேன், நிறைய தண்ணி ஊற்றல. அந்த கோழி தண்ணி என்னென்னா கொஞ்சமாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் வறுவலை வருது. கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும். கூட இருந்தால் கொஞ்சம் குழம்பா கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வெந்தது தானே, ஒரே எல்லாம் வெந்தது. பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் போட்டுட்டேன் பாருங்கள். ரொம்ப நேரம் கிண்டல பாருங்கள். ஏன்னா கோழி வந்து ஏற்கனவே வேக வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா நெய் எப்படின்னா நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் நான் பாருங்கள். 1 ஸ்பூனு நெய் சரியான வேலை, நீங்கள் பார்த்துக்குங்க. 2 ஸ்பூனு, 3 ஸ்பூனு நெய் வேலை பார்த்துங்க. கொஞ்சமாக ஊற்றினா கூட ஓகே தான். நான் 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஓகே, சிக்கன் சுக்கா ரெடி சிஸ்டர்.
ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சிக்கன் சுக்கா தீபாவளி செய்யுங்க. இது உரப்பு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு உரப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பட்டை மிளகா தூள் தம்பா பண்ணிக்கோங்க. அதான் நீங்கள் கோழி அவிச்சிக்கிங்களா ஈஸியாக இருக்கும். எது செஞ்சாலும் கோழி அவிச்சி செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் 5 நிமிஷம் தான் போட்டோன்னே இறக்கிடல. எல்லாம் வெந்த ஜாமான் தானே.